வீடு இல்லை. நான் 100 மூட்டை கொடுக்குறா சொன்னாலும் வாங்கறதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணா. வியாபாரிங்க இந்த மாதிரி சூழ்நிலை நிற்கிது பார்த்தீங்க. ஏன் என்ன விலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்கறதுக்கு வியாபாரம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்குது இங்கே வியாபாரம். இது கிழங்கு 3 அட்டி 4 அட்டி இருக்குது. இதுவும் கிழங்கு தான். என்ன விலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வியாபாரம் இல்லை. கேரட்டு பார்த்தீங்க. இப்படியே பார்த்தீங்க வியாபாரம் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரொம்ப கோபமாக இருக்குது. இது வியாபாரத்தில் பீன்ஸு, இதெல்லாம் பீன்ஸு, இது இந்த வல்ரிக்காய், கோஸு இப்படியே முடிச்சு இங்கேயும் பார்த்தீங்க பொருள் எல்லாமே இருக்குண்ணா. இங்கேயும் பயிர் போட்டிருக்குது. எல்லா பக்கம் பயிர் போட்டிருக்குது. 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்கறதுக்கு வியாபாரம் இல்லாமல் மண்டை ஆயுது வியாபாரம். ஏன் ஒன்று 5-6 நாளைக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்லண்ணா. ஏன் 5-6 நாளுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல. இதாக்க சூழ்நிலை பார்த்தீங்க. வெண்டைக்காய் மட்டும் 40 மூட்டை மிச்சமாக இருக்குது. 40 இல்லை 50-60க்குள்ளே இருக்குது. எந்த பொருள் கேட்டாலும் ஆளுக்கு தேவையில்லை. 30 ரூபாய்க்கெல்லாம் மூட்டை விற்றுருக்குண்ணா. 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பயிர். 100 ரூபாய்க்கு சொன்னாலே வாங்குற வியாபாரம் இல்லை. 50 ரூபாய்க்கு கொடுத்தா ஒன்றும் கிடைக்காது. அவங்க கொண்டு வந்த வாடகை காசே வராது. இப்படியாக இந்த வியாபாரமே நிற்கிது. இது மார்க்கெட்டு எந்த வியாபாரிக்கும் யாருக்குமே தேவையில்லை. மிளகா 10 ரூபா 12 ரூபா, பீன்ஸ் 6 ரூபா 7 ரூபா, கோஸ் 6 ரூபா, ஃப்ளவர் 5 ரூபா. என்ன பொருள் 5 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்கறதுக்கு வியாபாரம் இல்லாமல் இருக்குது. ஓணம் ஒரு மாதிரி ஆச்சுண்ணா. எத்தனை காசு தொலைக்கிறது. கொண்டு போன வியாபாரி விற்றுட்டு காசு ஒன்று கூட கொடுக்கறதில்ல. இதாக நம்ம நிலைமை. ஏன் நீ 45-50 மூட்டை பயிர்க்குள்ளே இருக்குது. 7 மணி ஆச்சு. எந்த வியாபாரம் இல்லை. 2 நாளுக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்லண்ணா. அதாக்கு இப்போ நிலைமை. கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் பஸ் ஓடிட்டுருக்கும் நம்ம ரூட்டில். ஏன் பொருள் மாற்றுறதுக்கே டைம் சரியாக போகும். சரிங்களா. 2 நாளுக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த பறிக்கிற கூலியே கிடைக்காது. 50 ரூபாய்க்கு பறிக்க 6 வருமா. 250 ரூபா 300 ரூபா கொடுக்க